ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவஹாபி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம டே 3க்கான பேசிக் இங்கிலீஷ் கிராமர் கிளாஸஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? கிளாஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருப்போம்? டே 1ல என்ன பார்த்திருக்கோம்? சிம்பிள் சென்டென்சஸ் ஒரு நெறைய பார்த்திருப்போம். 20 டூ 25 அதாவது சென்டென்ஸ் பேட்டர்ன் மாதிரி பார்த்திருப்போம். டே 2ல வந்து ப்ரொனவுன் பார்த்திருப்போம். ப்ரொனவுன்ஸ் அதாவது நவுனுக்கு மாற்றா நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம். அதாவது ஒருத்தவங்களோட பேர நேரா சொல்லாம, இல்ல பேர தவிர்த்து இவங்க, அவங்க, அவன், இவன், அவ, அப்புறம் அது, அவங்க, இது, அது அப்படின்ற வார்த்தைலாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் பிரீஃபாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் கிளாஸ் அத பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்ப இன்னைக்கு என்ன டே 3ல அப்படின்னா, ஆம், இஸ், ஆர் இதோட பயன்பாடுகள் எப்படி இருக்கும் ஒரு சென்டென்ஸ்ல? ரொம்ப 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 முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஆம், இஸ், ஆர் இது எங்க நம்ம யூஸ் பண்றோம்? எந்த மாரி யூஸ் பண்றோம்? இத வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருப்பேன். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிரீஃபா பார்த்துடலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. அப்போ இந்த ஆம், இஸ், ஆர்லாம் எப்படி எந்த மாரி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. ஆமு, இஸ்ஸு, ஆர் 3மா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆம், இஸ், ஆர் இந்த 3 வ வ வார்த்தைகளும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பிரசன்ட்ல ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு செயலோ, ஒரு ஒரு செயல்னு வந்துச்சுன்னா, அது நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும். இல்ல ஒரு பொருள்னு வந்துச்சுன்னா, அது இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லும். சரிங்களா? வித்தியாசம் புரிஞ்சுதா? அப்போ இப்ப பாருங்களேன். ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் சம்பத். சம்பத் இப்ப என்ன செஞ்சுகிட்டு இருக்கான்? சம்பத் இஸ் பிளேயிங்ன்னு வச்சுக்கங்க. சம்பத் இஸ் பிளேயிங். சரிங்களா? சம்பத் பிளேயிங்ன்னு வருதுல்ல. ஸோ, இப்ப இந்த சம்பத் பிளேயிங் அப்படின்னா, இப்ப இந்த ஈஸ் இடையில சேர்ந்துச்சுன்னா, இப்போ பிளேயிங் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதே சம்பத் இஸ் சம்பத்து அப்படின்னு இருக்கு. ஒரு சம்பத் அப்படின்ற பையன் எப்படி இருக்கானாம்? உயரமா இருக்கானாம். சம்பத் டால். அப்போ சம்பத் டால்ன்னு சொல்லாம சொல்லக்கூடாது. சம்பத் டால்னா சம்பத்து உயரமானவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பட் அது அந்த ப்ராப்பரான சென்டென்ஸ்ல வரணும்னா நடுவுல ஒரு ஈஸ் போட்டுறணும். சம்பத் இஸ் டால் அப்படின்னு தான் வரும். அப்ப இந்த ஈஸ் என்ன சொல்லுது? சம்பத் இப்ப உயரமா இருக்கிறான். சம்பத் உயரமா இருக்கிறான். இதே வந்து இந்த ஈஸை எடுத்துட்டு நான் சொல்றேன் பாருங்க. சம்பத் வாஸ் டால் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வாஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி. சம்பத் இஸ் டால்னா சம்பத் இப்போ உயரமா இருக்கிறான். சம்பத் எப்படிடா இருப்பான்? ஆள் பார்க்க எப்படி இருப்பான்னா, சம்பத் ரொம்ப உயரமா இருக்கான். ஓகே. இந்த சென்டென்ஸ். அப்போ சம்பத் இஸ் டால்ன்னு வந்துருது. இதே வந்து சம்பத் பார்க்க எப்படிடா இருப்பான்? அப்படின்னு கேட்கும்போது, சம்பத் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எப்படியா இருந்தான்? அப்படின்னு கேட்கும்போது, சம்பத் ரொம்ப உயரமா இருந்தான். அப்படின்னு அர்த்தம். வாஸ். சரிங்களா? பட் நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம்? ஹேமு, ஈஸு, ஆர் தான் பார்க்கிறோம். இன்னைக்கு இத நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. சரியா? அப்போ ஒரு பேசிக்கா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஐ வந்துச்சுன்னா, ஆம் தான் வரும். ஹி வந்துச்சுன்னா, ஷி வந்துச்சுன்னா, இட் வந்துச்சுன்னா, ஈஸ் அப்படின்ற வார்த்தை வரும். நம்ம என்ன பார்க்குறோம்? ஆமு, ஈஸு, ஆர் பார்க்குறோமா? ஆர் எப்போ வரும் அப்படின்னா, தே ஆர், வி ஆர் அப்படின்னு தான் ஃபார்ம் ஆகும் வார்த்தைகள். நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும். சரிங்களா? எப்படி? சொல்லுங்க பார்ப்போம். இங்க பாருங்க. ஐ அம் அப்படின்னு தான் வரணும். அடுத்தது ஹி ஈஸ்ன்னு தான் வரணும். ஷி ஈஸ்ன்னு தான் வரணும். இட் ஈஸ்ன்னு தான் வரணும். அதே மாரி தே ஆர்ன்னு வரணும். வி ஆர்ன்னு வரணும். இந்த மாரி தான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். நீங்க மாத்தி மாத்தி ஐ ஈஸ், ஷி ஆர் இல்ல தே ஆம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? இதுதான் இங்கிலீஷோட பேசிக் ரூலே இதுதான். நம்ம வந்து இத கண்டுபிடிக்கல. ஏற்கனவே இதுதான் ரூல்ன்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்லிட்டு அத கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சென்டென்ஸ் வந்து முதல்ல ஆரம்பிக்கும்போது வார்த்தைகள்லாம் இப்படிதான் வரணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். ஓகேவா? ஓகே. அப்ப இதுதான் வரும். இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்ப நம்ம இந்த ஆம், இஸ், ஆர்லாம் ஒரு சென்டென்ஸ்ல எப்படி இங்கிலீஷ் பேஸ் பண்ணி எழுதுற ஒரு சென்டென்ஸ்ல எப்படி வந்து யூஸ் ஆகுது? எது? ஆமு,
செல் ஆர் இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஒரு 50 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். பட் வந்து கொஞ்சமா பார்த்துக்கலாம். பட் எல்லாமே சிமிலரா ஒரே மீனிங் தான் வரும். இப்போ ஐன்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கோம். ஐன்னா என்னன்னு அர்த்தம்? நான் நானு. என்னை பத்தி நான் பேசிக்கிறேன். அவங்களோட அவங்கள பத்தி பேசும்போதெல்லாம் ஐன்ற ஒரு வார்த்தையை நான் அப்படின்ற தமிழ் மீனிங்ல யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ நீங்க யாருப்பா? நான் ஒரு டீச்சர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. தமிழ்ல மட்டும் பாருங்க. ஓ! நீ ரெடியா இருக்கியா? நான் ரெடியா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் பிஸியா இருக்கிறேன். அப்போ இந்த 4 சென்டென்ஸ் மட்டும் பாருங்க. இங்க என்ன சொல்லுது? இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லுது? நான் வந்து டீச்சரா இருக்கேன். இப்ப இந்த ஐன்றது என்னதான் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லிக்கிறேன் இங்க. நான் ஒரு டீச்சர்ன்னு சொல்லிக்கிறேன். நானு ஒரு டீச்சர். அப்போ நான் செய்யற வேலையை சொல்லுது. இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுது? நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன் அப்படின்றது. அந்த இருக்கிறேன், இருக்குன்னு சொல்றதெல்லாம் இந்த ஆம், இஸ், ஆர். சரிங்களா? ஆம், இஸ், ஆர் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இங்க ஆம் வந்து நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லுது. இப்போ நானு எப்படி இருக்கிறேன்? நான் வந்து என்னோட வேலையை சொல்லுது ஃபர்ஸ்ட். 2வது வந்து நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லுது. நான் எப்படி இருக்கிறேன்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிங்களா? அடுத்தது 3வது நான் எப்படி இருக்கிறேன்? ஏதோ ஒண்ணுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் ஒரு பயணத்துக்கு எங்க வீட்ல சொல்லியிருக்காங்கப்பா, நம்ம இன்னும் 2 மணி நேரத்துல நம்ம ஜப்பான் போறோம். எல்லாம் ரெடியா இருங்க சரிங்களா? கிளம்பிருங்க நம்ம ஃப்ளைட் ஏர்போர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்பா வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்து கேட்கிறாரு. ஒரு 1/2 அன் ஹவர் ஃபோன் பண்றாரு. என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? அப்படின்னு கேட்கறாங்க. யா என்ன கேட்கறாங்க. அப்பா ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. ஐ அம் ரெடின்னு சொல்றேன். அப்போ நானு எப்படி இருக்கேன்னு சொல்லுது இந்த சென்டென்ஸ். சரிங்களா? அடுத்தது 4. இந்த 4வது சென்டென்ஸ் நான் பிஸியா இருக்கேன். அப்ப நான் இருக்கிறேன். எப்படி இருக்கேன்? பிஸியா இருக்கேன். அப்போ இந்த ஆமு, ஈசு, ஆறு எல்லாமே என்ன சொல்லுது? இருக்குன்னு சொல்லுது. இருக்குன்னா எப்படி சொல்லுது? ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க? என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க? எந்த மாரி கண்டிஷன்ல இருக்காங்க? 3 வார்த்தை சொல்லுது. இப்போ 3 வார்த்தைய சொல்லுது. இங்க பாருங்க. ஆம் அப்படின்றது ஒரு செயல மென்ஷன் பண்ணும்போது, நான் இத செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். 2வது நான் எப்படி இருக்கேன்? ஆம் இப்ப பிரசன்ட்ல நான் என்னவா இருக்கேன்? அப்படின்னு சொல்லுது. நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. 3வது வந்து நான் என்ன நிலையில இருக்கேன் அப்படின்னும் சொல்லுது. அப்போ இந்த ஆம், இஸ், ஆர் 3 வார்த்தைக்குமே இப்போ நம்ம பார்க்கிறது ஆம் என்ன சொல்லுது? நான் எப்படி இருக்கேன்ற நான் என்ன செஞ்சுகிட்டு இருக்கேன்னு சொல்லும். நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு சொல்லும். இல்ல நான் என்னவா இருக்கிறேன் என்னோட பொசிஷனையும் சொல்லும். சரிங்களா? இதுதான் ஆம். ஆம் எப்பவுமே என்னன்னு வரும்? ஐ அம் தான் வரும். சரிங்களா? மாத்தி வரக்கூடாது. இதுதான் பேசிக். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப சென்டென்ஸ் திரும்பி பார்க்கலாமா இங்கிலீஷ்ல? இங்க பாருங்க. இப்போ ஐ அம். ஐ அம்னா என்னது? நான் இருக்கிறேன். ஐ எம் வரைக்கும் என்னது? நான் இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன்? ஐ எம் ஏ டீச்சரா இருக்கேன். 2வது சென்டென்ஸ் ஐ எம் நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? ஹேப்பியா இருக்கேன். 3வது சென்டென்ஸ் ஐ எம் நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? நான் ஏதோ ஒண்ணுக்கு தயாராக இருக்கிறேன். ரெடியா இருக்கேன். 4வது சென்டென்ஸ் ஐ எம் நான் இருக்கிறேன். ஐ எம்னா என்ன? ஐன்னா நானு. ஆம்னா இருக்கிறேன். நான் இருக்கிறேன். என்ன செய்றேன்? நான் எப்படி இருக்கிறேன் நான்? பிஸியா இருக்கிறேன். ஐ எம் பிஸி. ஐ எம் பிஸி. ஓகேவா? புரியுதா? அந்த 4 சென்டென்ஸ் இந்த ஐ வச்சு யூஸ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்க்கலாமா? இப்ப சின்ன டிஃபரெண்ட். ஆம் அப்படின்றது செயல பத்தி பேசும்ன்னு சொன்னேன்ல. இப்போ நானு, ஐ பாருங்க. நான் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? இப்போ ஐ ஆம் நான் இருக்கேன். நானு என்ன செஞ்சுகிட்டு இருக்கேன்னு சொல்லுது. நான் ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தது நான் எப்படி இருக்கிறேன், நான் என்னவா இருக்கேன்னு இப்போ நானு இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. நான் எப்படி இருக்கிறேன்? என்ன செஞ்சுகிட்டு இருக்கேன்? பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ அம் ஸ்பீக்கிங். ஐ அம் ஸ்பீக்கிங். புரியுதா? அப்போ இது வந்து செயல் வெர்ப்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப ஆம், இஸ், ஆர் எல்லாமே என்ன சொல்லுது? ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருளு இப்ப இருக்கு. அது என்னவா இருக்குன்னு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லுது. எப்படி இருக்குன்னு சொல்லுது. அதோட ஸ்டேட்டஸும் சொல்லுது. என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ என்னவா இருக்கணும் சொல்லுது. சரிங்களா? அப்படியே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப அடுத்தது ஹி, ஷி, இட் பார்க்கணும்.
நான் என்ன சொன்னேன்? ஹி, ஷி, இட் இது 3மே வந்துச்சுன்னா, அடுத்து நம்ம என்னன்னு யூஸ் பண்ணுவோம்? ஹி ஈஸ், ஷி ஈஸ், இட் ஈஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணோம். இப்போ எப்படி ஐன்னு வந்துச்சுன்னா பக்கத்துல ஆம் மட்டும் தான் வரும். அப்போ ஹி, ஷி, இட்டுக்கு வந்து ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ் அப்படின்ற 3 வார்த்தையும் வருதா? ஓகேவா? ஓகேவா? இப்போ பாருங்க. இப்போ இதை கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். சரிங்களா? அப்போ ஹி, ஷி, இட் இதெல்லாம் வரும்போது ஹி, ஷி, இட்லாம் வரும்போது ஈஸ் அப்படின்ற வார்த்தை வந்து சேர்ந்து வருது. ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்க. ஹீனா யாரு? அவன். யாரோ ஒருத்தவன். ஏன் உன்னோட ஃப்ரெண்டு இப்போ பாருங்க, உன்னோட ஃப்ரெண்டு சம்பத்தை பார்க்க போனியே, அவன் எப்படி இருக்கான்? உன்னோட ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன சொல்றாரு? சம்பத்தை பார்க்க போனியே, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. உன்னோட ஃப்ரெண்டு சம்பத்தை பார்க்க போனல, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. 2வது சென்டென்ஸ்ல அவன் எப்படி இருக்கான்? அந்த அவன் வருதா? இந்த அவன் தான் இந்த ஹி. சரிங்களா? இந்த அவன் யாரை சொல்லுது? இவன் சம்பத்தை சொல்லுது. சம்பத்து தான் சொல்லுது. அவன்றது எதை சொல்லுது? சம்பத்தை சொல்லுது. அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அவன் நல்லா இருக்கான்ப்பா அப்படின்னு தான் சொல்லலாம். சம்பத் நல்லா இருக்கான்ப்பா அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? புரியுதா? ஓகேவா? அப்போ ஹீன்றது என்ன சொல்லுது? ஹீன்றது எத்தனைக்கு என்னென்னக்கெல்லாம் மீனிங்கா வருது? ஹீன்னா அவன், அவர்னு வரும் தமிழ்ல. அவர். இப்போ உதாரணத்துக்கு அப்பா கேட்கிறாரு, ஏன்பா உன்னோட ஆபீஸ் மேனேஜரை பார்க்க போனியே, அவர் எப்படி இருக்காரு? ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க 1 வாரமா. நீ பார்க்க உடம்பு போறேன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு வந்தல காலையில, எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உங்கள்ட்ட ஈவினிங்கா கேட்குறாங்க. நீங்க அப்ப என்ன சொல்லுவீங்க? அவன் நல்லா இருக்கான்ப்பா அப்படின்னு நான் சொல்லுவீங்க. சொன்னா அப்பாவே எச்சு அடிப்பாரு. என்னடா ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற உங்க மேனேஜரும் உன்னோட வயசுல பெரியவரு, அவரை போயிட்டு அவன் இவன் மரியாதை இல்லாம சொல்றான் அப்படின்னு சப்புன்னு செவுல்ல ஒரு அடி விடும். அப்ப என்ன சொல்லணும்? அவர் அவர் நல்லா இருக்காருப்பா. சார் நல்லா இருக்காரு. அப்படின்னு மரியாதையோட சொல்லுவோம்ல. ஏன்னா வயசுல பெரியவங்கன்னா அவங்கதான். அப்போ அவங்க என்னவாக இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல. வயசுல பெரியவங்களா இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுக்கணும் பேசணும். சரிங்களா? ஓகே. இப்போ வரலாம். அப்போ இதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ்ல மரியாதையா சொல்றதுக்கு அவன், அவர் அப்படின்ற வார்த்தைலாம் இருக்கு. ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட பத்தி பேசும்போது, இல்ல நம்ம பழக்கமானவங்கள பத்தி பேசும்போது, அவன்னு சொல்லிர்றோம். ஆனா, இதுவே மரியாதை நிமித்தமா சொல்லும்போது, அவர்ன்ற வார்த்தையும் தமிழ்ல இருக்கு. அதனால தமிழ்ல சொல்லிர்றோம். சரிங்களா? நம்ம ஆனா ஸ்கூல்லேருந்து என்ன படிச்சு வந்திருக்கோம்? அவர், அவர். ஹீன்னா அவன்னு அர்த்தம். ஹீன்னா அவன்னு அர்த்தம். அவன், அவன் தான் படிச்சிருக்கோம். ஆனா இங்கிலீஷ்ல அவர் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் இருக்கா? தனியா வார்த்தை இருக்கா? இல்ல. அப்போ இங்க என்ன எடுத்துக்கணும்? ஹீனாலும் அவன்னாலும் ஹீ தான், அவர்னாலும் ஹீ தான். அவரு அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லும்போது ஹீ தான் வரும். ஹீ இஸ் ஃபைன்னு தான் சொல்ல முடியும். அவர் நல்லா இருக்கான்னு சொல்லும்போது ஹீ இஸ் ஃபைன் தான் சொல்ல முடியும். அது சொல்லக்கூடிய ஆளை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? புரியுதா? இப்ப ஹீ பத்தி பார்க்கலாமா? ஹீ, ஷீ, இட்னா அப்போ ஹீ பத்தி சொல்லியாச்சு. ஹீன்னா அவன், அவர்ன்னு சொல்லியாச்சு. ஷீன்னா அவள். ஏதோ ஒரு பொண்ணு. ஏதோ ஒரு பொண்ணு. இட்டுன்னா அது. அதாவது மனிதர்களை பத்தி பேசாம, மத்த மனிதர்களை தவிர மத்த எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசும்போது, அது இதுன்லாம் சொல்லுவோம்ல. அப்போ இட்டுன்ற வார்த்தை பயன்படுத்துறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கான நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாமா? இங்க பாருங்க. ஹி இஸ்னா என்னது? அவன் இருக்கிறான். ஏற்கனவே இங்க பாருங்க. ஹி கூட இஸ் தான் சேர்ந்து வரும்ன்னு சொன்னேன். அப்ப ஹி இஸ்னா அவன் இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹி இஸ்னா அவன் இருக்கிறான். அப்போ இங்க என்னது? ஹி இஸ் மை அவன் யாருப்பா? அப்படின்னு கேட்கறாங்க. அவனாப்பா ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். அப்போ அவன் என்னுடைய நண்பனாக இருக்கிறான். இதுதான் சரியான தமிழ் வார்த்தை. பட் நம்ம சொல்லும்போது, அவன் யாருப்பா? அப்படின்னு கேட்கும்போது, பேச்சு வழக்குல என்ன சொல்றோம்? அவன் என்னோட ஃப்ரெண்டு. அப்ப ஹி இஸ் மை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்ல நம்ம என்ன சொன்னோம்? அவன் என் ஃப்ரெண்டு. அது இங்கிலீஷ்ல சொன்னா ஹி இஸ் மை ஃப்ரெண்டு. பட் அதோட ப்ராப்பர் மீனிங் என்ன? ஹி இஸ்னா அவன் இருக்கிறான். மை ஃப்ரெண்டுனா என்னுடைய நண்பன். அவன் என்னுடைய நண்பனாக இருக்கிறான் என்பதுவே இதுக்கு சரியான தமிழ். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அது யாரு? அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்னோட ஃப்ரெண்டு. இவ யாரு? ஷி இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. சரிங்களா? ஓகேவா? இப்போ கன்டினியூஸா பார்க்கலாம் பாருங்க. ஹி இஸ்னா அவன் இருக்கிறான். எவனோ ஒருத்தவன். எப்படி இருக்கிறான்? டால். உயரமா இருக்கிறான். அடுத்தது ஹி இஸ்னா அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அவன்
ஏதோ ஒரு வேலையில பிஸியா இருக்கிறான். ஓகே. ஹி இஸ் அவன் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? அட் ஹோம். வீட்டில் இருக்கிறான். நான் சொன்னேன்ல நேத்து, ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேத்து லைவ் கிளாஸ் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா இந்த நம்ம டெய்லி கிளாஸ் தெரிஞ்சதுன்னா யாராவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா? ஓகேவா? சரி அடுத்தது பார்க்கலாம். அப்போ இங்க பாருங்க ஷீ இஸ்னா அவ இருக்கிறா. எப்படி இருக்கிறா? ஹாப்பியா இருக்கிறா, சந்தோஷமா இருக்கிறா. இங்க ஷீ இஸ்னா அவ இருக்கிறா. என்னவா இருக்கிறா? ஒரு டாக்டரா இருக்கிறா. அப்ப அவ என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறான்னு சொல்லுது. அவ என்ன வேலை செய்றான் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்ப இத பாருங்க அடுத்தது. இது பார்த்தாச்சா? ஷி இஸ் ஹேப்பி, ஷி இஸ் த டாக்டர். அப்போ நம்ம செய்யற வேலைய பொறுத்து வரும்போது ஷி எ டிஏ சிஹெச்இஆர் ஏ டீச்சர் அப்படின்னு சொல்றோம். ஏ டாக்டர். நான் ஒரு டாக்டர். அப்ப எப்பல்லாம் நம்ம வேலை பத்தி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி ஏ அண்ட் தி அப்படின்ற வார்த்தைகள் வரும். ஏ அண்ட் இது 2ம் கண்டிப்பா வரும். சரிங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்டிகல் சொல்லுவோம். அத பத்தி தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இப்போ இத பத்தியே பார்க்கலாம். ஷி இஸ் அவ இருக்கிறா. எப்படி இருக்கிறா? அவ ஹேப்பியா இருக்கிறா. ஷி இஸ் எ டாக்டர். அவர் ஒரு டாக்டர். அடுத்து ஷி இஸ் ரெடின்னா அவ ரெடியா இருக்கிறா. ஷி இஸ் அட் ஸ்கூல். அவ எங்க இருக்கிறாளாம்? பள்ளிக்கூடத்துல இருக்கிறாளாம். இட்ஸ் ஹாட். ஓகே. இப்ப ஷி இஸ், ஹி இஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது இட் பார்க்குறோம். இட் பார்க்குறோம். இப்ப இட் பத்தி சொல்றேன். இட்ன்னா அதுன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன கிளாஸ்ல காஃபி குடுக்குறாங்க. சின்ன கிளாஸ்ல வந்து நீங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க. அது கிளாஸ்ல காஃபி குடுக்குறாங்க. உடனே நீங்க சொல்றீங்க, "அப்பா ரொம்ப சூடா இருக்கு. இது ரொம்ப சூடா இருக்கு." அப்படின்னு சொல்றீங்க. அது ரொம்ப சூடா இருக்கு. இட்ஸ் ஹாட். இட்ஸ் ஹாட். இட் இஸ் ஹாட் அப்படின்ற அந்த வார்த்தை. அப்ப அந்த கிளாஸ் ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லாம, இட்ஸ் ஹாட் அப்படின்னு சொல்றீங்க. த கிளாஸ் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, த டம்ளர் இஸ் ஹாட். இல்ல த டம்ளர் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, என்ன சொல்றீங்க? இட்ஸ் ஹாட் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல இட் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த இடத்துல இட் இஸ் அப்படின்றது என்ன சொல்லுது? எத குறிக்குது? இந்த டம்ளர சொல்லுது. சரிங்களா? இட் இஸ் அப்படின்றது இந்த டம்ளர சொல்லுது. உங்க கையில வச்சுருக்கீங்கல்ல டம்ளர். உங்களுக்கு குடுத்தாங்கல்ல அத சொல்லுது. ஓகேங்களா? அப்ப இட் இஸ் அப்படின்றது வந்து மனிதர்களை தவிர மற்ற விலங்கினங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைங்க. ஆனா இப்ப இதையே மனிதர்களுக்கும் நம்ம பயன்படுத்துறோம். அதுவா? அது அங்க கடைக்கு போயிருக்கு. அதுவா? அது அங்க போயிருக்கு. வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். கொஞ்ச நேரம் உட்காரு. வந்தவுடனே பார்த்துட்டு போலாம். அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களே அது இதுன்னு அது இத பத்திலாம் ஒரு வேலையா? இத பத்திலாம் பேசுறியே? இதெல்லாம் ஒரு ஆளா? அப்படின்லாம் சொல்லியிருப்போம்ல. அப்ப அந்த அது இதெல்லாம் நம்ம மனிதர்களுக்கு எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது. இலக்கண முறைப்படி. இட்டுனா அது. அத நம்ம எதுன்னு சொல்லுவோம்? உயிரில்லாத பொருள்களுக்கும் மனிதரை தாண்டிய மற்ற உயிரினங்களுக்கும் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ ஓகே. அப்ப இட் இஸ்னா என்ன? இட் இஸ்னா அது இருக்கு. எப்படி இருக்கா? சூடா இருக்கா. இட் இஸ்னா அது இருக்கு. ஏதோ ஒண்ணு. எது? குளிரா இருக்கு. ரொம்ப குளிர் இருக்கு. இட்ஸ் கோல்ட். இங்க பாருங்க. ஒரு உயிரில்லாத பொருள பத்தி நம்ம சொல்றோம். இங்க பாருங்க. இப்போ டம்ளர் ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னும்போது இட் இஸ் ஹாட்ன்னு சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல இட் அப்படின்றது டம்ளர சொல்லுது. பட் இதுவே சும்மா வெறுமனே குளிரா இருக்கு, சூடா இருக்கு. இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க. இந்த வார்த்தையில பாருங்க. சூடா இருக்கு, குளிரா இருக்கு. இது எளிது. ஏதோ ஒண்ணு இப்ப இந்த இடத்துல வருது பாருங்க. இட் இஸ் ஹாட்னா, இது எளிது. இதுன்றது வேற ஏதோ ஒண்ணு மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? உங்கள ஒரு கல்ல பெரிய ஒரு 20 கிலோ கல்ல தூக்க சொல்றாங்க. ஐயய்யோ! 20 கிலோ கல்லையா? என்னால எப்படி தூக்க முடியும்? அதெல்லாம் தூக்க முடியாது. இதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அப்போ இட் இஸ் டிஃபிகல்ட். அப்ப இந்த இடத்துல இட் அப்படின்றது வந்து எது சொல்லுது? இந்த இதுன்றது கல்ல தூக்குறது சொல்லுது. சரிங்களா? பட் இங்கலாம் இட்டுன்றது இங்க என்ன சொல்லுது? ஏதோ ஒரு பொருள் சூடா இருக்குன்னு சொல்லுது. சரிங்களா? இங்க என்ன சொல்லுது? குளிர் அப்படின்றது. இட்ஸ் கோல்டுன்னா ஏதோ ஒரு குடுத்துருக்காங்க. இல்ல பொதுவாவே குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மழை பெய்யுது. இப்ப இந்த சென்டென்ஸ் வரைக்கும் பாருங்க. இப்ப இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்ப இட் வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, பொதுவா பொதுவா ஒரு டம்ளர் குடுத்துருக்காங்க. அந்த அது சூடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பொதுவா சூடா இருக்கு. இட்ஸ் ஹாட். ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க. "அப்பா! திஸ் பிளேஸ் இஸ் ஹாட்" அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, இட்ஸ் ஹாட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாரி இட்ஸ் கோல்டு. அது சூடா இருக்கு. ரொம்ப குளிரா இருக்கு. அடுத்தது இட்ஸ் ஈஸி. இதுதானே 10 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிடுறேன். அப்போ இட் இஸ் ஈஸி, வெரி ஈஸி அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இல்லையா இந்த 25 கிலோ கல்ல தூக்க சொல்றாரு. கல்ல தூக்கி தலையில வைக்க சொல்றாரு.
அதெல்லாம் நம்மளால முடியாது. இட்ஸ் டிஃபிகல்ட் அப்படின்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்றது அந்த இடத்துல அப்படின்றது எது சொல்லுது? அந்த கல்ல தூக்குற செயல சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. இப்ப புரிஞ்சிருச்சா? ஓகே. இதுவரைக்கும் போதும். ஒரு நாளைக்கு மத்த இத பார்க்கலாம். சரிங்களா? நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணுங்க. இல்லன்னா அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். எப்பவுமே நம்ப மழை பெய்யும்போது, மழை பெய்கிறது, மழை பெய்தது அப்படின்ற வார்த்தைக்கெல்லாம் இட் அப்படின்னு தான் பயன்படுத்துவோம். இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னா மழை இப்ப பெஞ்சுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இட் ரெயின்ஸ்னா இப்போ மழை பெய்யுதுன்னு அர்த்தம். இது வந்து பெஞ்சுகிட்டு இருக்கு. இது வந்து இட் ரெயின்ஸ்னா பெய்யுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே மழை பெஞ்சதுன்னா இட் ரெயின்டு. மழை பெய்யும்னா இட் வில் ரெயின். சரிங்களா? இப்ப எல்லாத்துக்கும் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல சூடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ சூடா இருக்குன்னு சொல்றோம். இங்க பாருங்க. சூடா இருக்குன்னு சொல்றோம். இட் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து இட்டுன்றது எது சொல்லுது? அந்த டம்ளர் சொல்லுது. டம்ளர் சூடா இருக்குன்னு. பட் இந்த இடத்துல இட்டுன்றது எது சொல்லுது? இட் இஸ் ரெய்னிங். இட் ரெயின்ஸ். இட் ரெயின்ட் அப்படின்னா இந்த இடத்துல இட்டுன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? நாளைக்கு இதே நேரத்துல சாரி 7 மணிக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. பட் நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு 7 நாள் 7 மணிக்கெல்லாம் இரவு 7 மணிக்கு கிளாஸ் இருக்கு. எவ்ரி டே வி ஹேவ் a class at exactly 8 in the evening. So if you are want to improve your English knowledge, please join with me. We improve our fluency together. Okay? Thank you. Thanks a lot for your patience. நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு பாருங்களேன் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ளஸ் வந்து நிறைய கிராமப்புற மாணவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இங்கிலீஷ் வந்து கத்துக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பட் தெரியாது. பட் நம்ம வந்து பேசிக் கிளாஸ் கொண்டு போறோம். உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது உங்களுக்கு வில்லேஜ்லேருந்து படிக்கிறவங்களோ, இல்ல 1வதுலேருந்து 12வது வரைக்கும், இல்ல காலேஜ் வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் கத்துக்கணும்னு விரும்பினா, நிச்சயமா நம்ம கிளாஸ் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ்லாம் சொல்லுங்க. மறக்காம நான் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? பை டேக் கேர். லவ் யூ ஆல். தேங்க் யூ. டேக் கேர். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? ஓகே. பார்க்கலாம் பாருங்க. அப்ப இந்த இந்த டே 3ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? லாஸ்ட் கிளாஸ்ல ப்ரொனவுன்னா என்னன்னு பார்த்தோம். ப்ரொனவுன் ப்ரொனவுன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஆம், இஸ், ஆர் இந்த 3 வார்த்தையும் என்ன வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தோம். இது 3மே ப்ரெசென்ட்ல தான் யூஸ் ஆகும். ப்ரெசென்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். எப்பப்போ யூஸ் பண்ணோம்? ஒரு யாரோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பொருள் இல்லவா இருக்கு. அப்போ ஒரு ஒரு பொருள் இந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு 3 இடத்துக்கும் இந்த ஆம், இஸ், ஆர் இப்ப பிரசன்ட்ல யூஸ் பண்ணணும். பிரசன்ட்ல மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஆம், இஸ், ஆர். புரியுதுங்களா? ஓகேவா? அதுதான் இப்ப பார்த்தோம். ஸோ நாளைக்கு கிளாஸ் நம்ம கண்டினியூஷன் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். பாய்.